புறம் தெரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் தெரிந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டி ஆக்கினது. என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டி ஆக்கினது. என்னை தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே, ஓம் அலங்கார குமி அடித்து துதித்து சிங்கார கன்னிமாரே, மங்காதவன் மணவாளன் இயேசுதனை போற்றி போற்றி துதித்து பாடி, மங்காதவன் மணவாளன் இயேசுதனை போற்றி போற்றி துதித்து பாடி தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அவர் லவ்விங் கிரேசியஸ் ஃபாதர், மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபைக்கும் இரக்கத்துக்கும் காரணத்துக்கு இந்த காலை வேளையில இந்த மத்தியான வேளையில இப்படி திருச்சி முகத்துக்கு வர நோக்கி பார்க்க இந்த விலையேறு பெற்ற வார்த்தையை கேட்க கற்றுக் கொடுத்த மகாதிர கிருபி காய்ங்க கோடான்னு கொடி சொல்லுறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகா உன்னதமான ஒரு நாள். 2026ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே எங்களுக்கு மகா உன்னதமான காரியத்தை நீ சொல்லிக் கொடுக்க போற கிருபி காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய போறது காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை மாறப்போறது காய் ஸ்தோத்திரம். எங்கள் தரித்திரங்கள், எங்கள் சாபங்கள் இந்த விலையேற்பட்ட சத்தியத்தால் ஆண்டவரை தூக்கி வீசப்பட போறது காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பொல்லாத அந்த காலத்தில் கிரியைகள் தடை செய்கிற மந்திர தந்திர சக்திகள் இயேசு எரிக்கப்பட்டு நாசமாய் போகிறது காய் ஸ்தோத்திரம். கர மாத்திரம் மட்டும் கதாவே, உலகத்தின் முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக யார் எனக்கு முன்வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேரும் இந்த விலையேறப்பட்ட வார்த்தைக்கு இறக்க மாறாட்டும். முற்றுமையை மறைத்துக்குள் வெளிப்படும். எல்லா கனம் துதி மகிமை புகழ் எல்லாம் பொறுப்பா செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே. ஆமென் ஆமென். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. We greet each and every one of you from India throughout the world. Today a little bit late, and today also we are going to discuss an important message which God spoke to us through the Word of God. And last few weeks we have discussed the important message that is called who is the Lamb of God, why the marriage takes place in the face of the Lamb of God. And today we are going to discuss about the part and parcel in the face of the Lamb of God. How the face of the Lamb of God is in the Bible, and why the Bible is seriously explaining about the marriage that takes place only in the face of the Lamb of God. And please, my dear brothers and sisters of God, and please take a paper and notebook and note on what we are discussing, because it is an important topic we are discussing. This chapter is very essential for the redemption of the body. Hallelujah. So if you want to for the salvation and the forgiveness and the death and the resurrection and ascension is totally different from the redemption of the body. So if our body is redempted, if there is a redemption takes place, nobody can bury our body in the soil. மீட்கப்பட்ட சரீரத்தை ஒரு மனுஷனால மண்ணில புதைக்க முடியாது. Hallelujah. So that is the important things we are going to discuss about today, and very serious things which God has discussed to us. And for this, please turn the Bible and let me see read in Tamil and English, and Revelation chapter 5, and please be careful. Revelation chapter 5. Thank you, Jesus. And verse 6 to 10. Revelation chapter 5, the verse 6 to 10. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். ப்ளீஸ். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பொரு
மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சொரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபரகத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல புத்திரங்களிலும் பாசிக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறீர். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். Revelation chapter 5, the verse 6. And I beheld, and lo, in the midst of the throne and of the 4 beasts, and in the midst of the elders, stood a lamb as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent forth into all the earth. And he came and took the book out of the right hand of him that sat upon the throne. And when he had taken the book, the 4 beasts and the 24 elders fell down before the Lamb, having every one of them harp and golden vials full of orders, which are the prayers of saints. And they sang a new song, saying, Thou art worthy to take the book and to open the seals thereof, for thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation, and hast made us unto our God kings and priests, and we shall reign on the earth. And has made us unto our kings and priests, and we shall reign on the earth. So, please read the word very carefully. Revelation chapter 5, the verse 6. And I behold, and lo, in the midst of the throne and of the 4 beasts, and in the midst of the elders, stood a lamb. Stood a lamb. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. So, if you take the word flesh, and Isaiah chapter 7:14, what manifested, and it was written, John chapter 1, verse 1, John chapter 1, the verse 48, and First John chapter 1, the verse 1. So these are the words we read very thoroughly. We can understand how the word manifests on the earth. When the word manifests on the earth, there were 3 important parts. That is the 30 years, 3.5 years, and the 40 days. So this is the first part of the New Testament. And people, those who receive the Spirit of God, they can understand all the concept of the Word of God. But today, we are going to discuss about the important aspect of the Lamb inside the Revelation. So our talk is very clearly, and how the Lamb stood in the midst of the throne in the book of the Revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டுக்குள் ஆட்டுக்குட்டியாருடைய ஸ்தானம் எப்படி இருக்கிறது, அதனுடைய நிலைமை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து ஆராயும்படியாக இந்த காலவெளியிலே கூடியிருக்கிறோம். So very important topic we are going to see, because this message we can this is not a message for the salvation, but this is a message we can get the redemption of the body. So we shall go for the death. So this is the lost piece we are living for the word of God. And if you see the Lamb which is stood inside the revelation of Jesus Christ, we can take the part of the Lamb of God inside the book of Revelation in the outer, the holy, and the holy of holy. So if you want to teach anything to the people according to the word of God, please compare the tabernacle to the Moses. And if you take the tabernacle of Moses, the outer part is present, and the middle part is present, and the holy of holy is present. Okay, outer and the holy and the holy of holy, and all the places are separated with the screen. The same way, if you take the word flesh in the New Testament, when the name of Jesus was on the earth, it has been divided into 3 parts: 30 years, and 3.5 years, and 40 days. And the 30 years, the heaven is not open. And then after he baptized
in the river, the fountain of John the Baptist, the heaven was open, the Holy Spirit laid upon the hands of the word of flesh. So listen very carefully. Whenever the Holy Spirit comes to the heaven, to the earth, it has to receive the holy vessel, not for the any unclean vessel. The Spirit of God must be laid only in the clean vessel, not for any unclean vessel. The presence of God, and if you want to fill the word of God, if you want to receive the Spirit of God, then we should be very thoroughly understand the word of God. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒரு பாத்திரத்தில் இறங்கணும்னா அந்த பாத்திரம் பரிசுத்தமா இருக்கும். வார்த்தை மாம்சத்துல தான் வானம் திறக்கப்பட்டு யார் இறங்குனா? பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். அப்போஸ்தலர்கள் தலையில யார் இறங்குறா? அக்கினிம நாவுக்குள்ள இறங்குறது. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் வகைப்படுத்தாங்க. அப்போ இயேசு வெளிப்பாடுகிற புத்தகத்துக்குள்ள inside the book of Revelation of Jesus Christ, the face, the lamb, வெளிப்பாட்டுக்குள் ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருக்கிறார், அவருடைய ஸ்தானம் என்ன, அதோட நோக்கம் என்ன, why and how and what is objectives of the Lamb of God which is inside the book of Revelation of Jesus Christ. If you take the Bible, we can divide it into the Holy, the Old Testament and the New Testament and the book of Revelation of Jesus Christ. வேதத்தை மூணு பகுதியை பிரிக்கணும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இயேசு கிறிஸ்து வெளிப்பாடு. பழைய ஏற்பாடு சொல்லுங்க, புதிய ஏற்பாடு வெளிப்பாடு. பழைய ஏற்பாடு காலம் யோவான் சார் வந்ததோட தீர்க்கதரிசனம் முடிஞ்சது, வார்த்தை மாம்சம் வெளிப்பட்டதோட பழைய ஏற்பாடு முடிகிறது. அதுக்கு பிறகு வார்த்தை மாம்சத்திலிருந்து சபையின் காலம் வரைக்கும் பரிசுத்தருடைய காலம். என்னைக்கு சபையால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதுக்கு பிறகு வெளிப்பாட்டின் காலம். So Old Testament and the New Testament and the book of Revelation of Jesus Christ. அதாவது பழைய ஏற்பாட்டின் காலம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, வெளிப்பாடு. Now we are very much discuss about the book of Revelation of Jesus Christ. I have discussed, sent many messages in the social media through the world, and we can explain thoroughly how it was happened. So today, please read the word. Revelation chapter 5, the word 6. வெளிப்படுத்துற 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். So I want to stress the word of God. And this lamb has 3 parts. இந்த ஆட்டுக்குட்டி LAMP அப்படிதான் போட்டு இங்கிலீஷ்ல. And Revelation chapter 5, the verse 6. அந்த அழகா ஒரு beautiful word. Each and every word is very important. And it began, and lo, in the midst of the throne and of the 4 beasts and in the midst of the elders stood a lamb, LAMP. Lamb of God போடல, ஆட்டுக்குட்டியாகி தேவன் போடல. lamb, ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. How the lamb will become the lamb of God? ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியானவராய் மாறுகிற அந்த ஃபேஸ் தான் நீ பேச போற. Hallelujah. And if you take the lamb, it has a 3 part, the outer part and the holy place and the holy of holy. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இந்த ஆட்டுக்குட்டிங்கிற அந்த வேர்ட், அந்த ஃபேஸ், அந்த நிலைமையை, the face and the position and the occupancy and the status of the lamb inside the book of Revelation has divided into 3 parts. ஆட்டுக்குட்டி என்கிற அந்த ஸ்தானத்தை இயேசு வெளிப்பாட்டுக்கு கூட அந்த ஆட்டுக்குட்டிங்கிற வார்த்தையை 3ஆ பிரிக்கலாம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம். ஹalleluya. வெளிப்பாட்டுக்கு கூட அந்த lamb, அந்த ஆட்டுக்குட்டியுடைய பிரகாரம் என்ன, பரிசுத்த ஸ்தலம் என்ன, மகா பரிசுத்தம் என்ன, ஆட்டுக்குட்டியுடைய பிரகாரம் யாருக்கு, பரிசுத்த ஸ்தலம் யாருக்கு, மகா பரிசுத்தம் யாருக்கு, இதுல சபை எங்க இருக்கு, சத்தியம் எங்க இருக்கு, நித்தியம் எங்க இருக்கு, மனவாட்டி எங்க இருக்கா, சரீர மீட்பு எங்க இருக்கு, கல்யாணம் நடக்கு என்பதை குறித்து மிக திட்டமாக பேச வேண்டும் என்று சொன்னால் காலங்கள் போராது. Hallelujah. Hallelujah. So inside the book of the Lamb, the Revelation of Jesus Christ, if you take the book, ஒரு பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா அதை 3ஆ பிரிச்சுக்கணும். அவுட் என்னது, அவுட்டர் பிளேஸ், the holy place and the holy of holy. அப்படி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த lamb ஆட்டுக்குட்டியினுடைய பிரகாரம், வெளிப்பாட்டுக்கு கூடிய ஆட்டுக்குட்டியினுடைய பிரகாரம் என்ன? ஹalleluya. ஹalleluya. சோ இந்த வெளிப்பாட்டுக்கு கூடிய ஆட்டுக்குட்டியுடைய பிரகாரத்துல இன்னும்
நல்ல கவனிங்க. உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற, இந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, that is the end of the word flesh. வார்த்தை மாம்சம் சபைக்காக தன் சரீரத்தை என்னைக்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரோ, that is the outer part of the Lamb of God. Hallelujah. Slain on the Calvary and shed the blood of the Calvary for the remission of sins and the salvation. That is the outer part of the Lamb of God. Listen very, very, very carefully. Each and every word of the Bible is very important. This is not my knowledge. It's the knowledge of God. God came down and opened the book and revealed the things of God. ஒரு மனிதன் பெற்றிருக்கிற அடையாளத்தை காட்டிலும், அற்புதத்தை காட்டிலும், அவர் பேசுகிற ரகசியத்தை காட்டிலும் தேவனுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடு மகா மேன்மையானது என்று சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Because the revelation of Jesus Christ, prophecy, miracles, wonders, and everything has to be subdued in the revelation of Jesus Christ. அதான் நிறைவானது. Revelation is important. அதான் நிறைவான ஒன்று. அந்த நிறைவாகிய வெளிப்பாடு வரும்போது அது தீர்க்கதரிசனமாக இருந்தாலும், சொப்பனமாக இருந்தாலும், தரிசனமாக இருந்தாலும், அடையாளமாக இருந்தாலும், அற்புதமாக இருந்தாலும், மன்னிப்பாக இருந்தாலும், மீட்பாக இருந்தாலும், ரட்சிப்பாக இருந்தாலும், மரணமாக இருந்தாலும், அடக்கமாக இருந்தாலும், உயிர்த்தெழுதலாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும், இன்மையிலானாலும், மறுமையினாலும், மறந்தாரினாலும், நிகழ்காரினாலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டுக்குள் நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Because it is a wonderful things of God which God has spoken. Now, if you take the lamp, if you read the Bible very carefully, நமக்கு வேதம் தான் ரொம்ப முக்கியம். வாசிங்க. இதோ அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த ஆட்டுக்குட்டினுடைய அவுட்டர் பார்ட்டை யோவான் பார்க்கிறார். வெளிப்பாட்டுக்குள்ள அது அடிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now the first part, அதாவது the lamb, LAMP என்கிற அந்த வேர்டு நம்ம மூணா பிரிக்கலாம். என்னது? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த lamb என்று சொல்லக்கூடிய அவுட்டர் பார்ட் எப்படி இருக்குன்னா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. அது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறது. ஏன் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறது? மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, மரணத்துக்காக, அடக்கத்திற்காக, உயிர்த்தெழுதலுக்காக, கிறிஸ்துவின் சரீரமாக சபையை நிரூபிப்பதற்காக அந்த lamb என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி பிரகாரத்திலே அடிக்கப்பட்ட வண்ணமாக யோவான் பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. This is the only for the church, not for the body, only for the body of Christ, not for the bride. Hallelujah. Hallelujah. Today you must understand, if you believe the church, you are in the outer part of the lamb. நாம சபைக்குள்ள இருக்கணும் சொன்னா ஆட்டுக்குட்டியுடைய பிரகாரத்தோடு நின்று விட்டோம். Hallelujah. இப்போ அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி அந்த ஒரு வேர்ட்ல இருந்து செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். இது அடிக்கப்பட்ட வண்ணமா ஆட்டுக்குட்டி. வாசிங்க. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அதில் 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அதுக்கு எத்தனை? அந்த கண்கள் பூமிக்கு அனுப்புகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். நம்ம பைபிள் சிம்பிளா படிச்சு உட்கார்ந்துடுறோம். பைபிள் இப்படி படிக்கணும், நம்ம ஆராய்ச்சி படிக்கணும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மத்தியிலே, 4 ஜீவனுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இந்த ஆட்டுக்குட்டி எப்போ சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மத்தியில போய் நின்றுச்சுப்பா. யோவான் கண்ட உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி யோவான் கண்டானே, அந்த ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்துற 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சிங்காசனத்தை எப்போ போச்சு? Hallelujah. It's a moving place. ஏன்னா மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு, மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், நாற்பது சுற்றுகளாவி எல்லாத்தையும் வெளிப்படுத்தி
பரதீசில் உள்ள காரியத்தில் செட்டில் பண்ணிட்டு மத்திய ஆகாயத்தை தாண்டி வானங்கள் வழியாய் பரலோகத்திலே தேவன் தனக்கு வைத்திருக்கிற அந்த முதற்கரான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிற காலம் வரைக்கும் ஆட்டுக்குட்டியாருடைய பிரகாரத்தின் காலம். ஹalleluya. ஓபன் அண்டர்ஸ்டாண்ட். நான் இந்த ஆட்டுக்குட்டியுடைய பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோவான் உத்து பார்க்கிறான். அங்க 7 கண்கள் இருக்கிறது, 7 கொம்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. கண்டத்துல அப்படியே போட்டுருக்கு. அது 7 கொம்புகளை 7 கண்களை உடையதாக இருந்தது. அப்போ நல்ல கவனிங்க, எப்படி பிரகாரத்துல ஒரு காரியம் இருக்கிறதோ இப்பதான் பரிசுத்த ஸ்தலத்துல பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியுடைய பரிசுத்த ஸ்தலத்துல என்னெல்லாம் இருக்குது? 7 கண்களும் 7 கொம்புகளும் இருக்கிறது. வாசிங்க. இப்போ அந்த கண்கள் பூமிக்கு அனுப்புகிற தேவனுடைய 7 ஆவிகளையா? கவனமா படிக்கணும் பிரதர். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட்ட இல்ல, அனுப்பப்படுகிற. எப்போ சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா. அனுப்பப்பட்ட இல்லப்பா, அனுப்பப்படுகிற. சொல்லுங்க. எந்த சமயம் காலத்துல, எபேசிக சமயம் காலத்துல இருந்து லவோதிக சமயம் காலம் வரைக்கும் ஆட்டுக்குட்டியோட 7 கண்களால் அனுப்பப்பட்ட 7 ஆவிகளை பெற்ற ஒருவரை பூமியில காட்டுங்கய்யா. ஹalleluya. அது மறைக்கப்பட்ட ஒன்று, அது முத்திரிக்கப்பட்ட ஒன்று, அது வெளிப்பட வேண்டிய ஒன்று, அது ரகசியத்தின் ஒன்று, அது பேசப்பட வேண்டிய ஒன்று, அது அந்த கல்யாணத்துக்காக முத்திரிக்கப்பட்ட ஒன்று, அதோட சொந்த மனவாட்டிக்காக தேவன் தன்னுடைய ஆழத்துக்குள், தன்னுடைய சிந்தனைக்குள், தன்னுடைய ஞானத்துக்குள் தேவன் வைத்திருந்த மகா உன்னதமான ரகசியமே அந்த 7 கண்கள். ஹalleluya. ஹalleluya. ஓ வேதத்திலே 7 கண்கள் ஆவியை பெற்றவர் உண்டோ கேட்குமா? கண்டி லோட்டால ரமோஷ். நல்ல கவனிங்க சார், நல்ல கவனிங்க. ஆராதனை முடிஞ்சது, காணிக்கை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்ல கலெக்ஷன் ஆயிருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கையில வாங்குற படத்துக்கு, உன்னை நம்பி வந்திருக்கிற ஆத்மாவுக்கு சத்தியத்தை பேசுனியாப்பா? பேசிருக்கீங்களா? உண்மையை பேசிருக்கீங்களா? இல்ல ஜனங்களை நல்லா சந்தோஷப்படுத்து குட் பை அனுப்பிக்கிட்டு மணியை கவுண்ட் பண்றீங்களா? ஒரே ஒரு செல்ல தான் அவன் புற்றுநோயை மாற்றுவார். ஒரே ஒரு செல், லியூக்கோமியான்னு சொல்லக்கூடிய அந்த WBC செல்ல ஒண்ணு புற்றுநோய் செல்ல மாத்திட்டாருன்னா நீ எண்ணுற காணிக்கெல்லாம் அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் போனாலும் மண்டே போட்டுருவார். ஜாக்கிரதை. ஹalleluya. ஆமா ஆமா, நல்ல பிரதர், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அநியாயம் செய்கிறவன் படி தோசனத்தை வெளிப்பட்ட விசேஷம் நான் செய்திக்கு போனோம், நிறைய பேசணும். வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் வெளிப்படுத்து 22:11. ரெவெலேஷன் 22:11. சொல்லுங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யப்பா. நாங்க ஏன் அமைதியா இருக்கிறோம்? அநியாயம் செய்யறியா? நல்ல செய்ப்பா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவ்வளவுதான். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம். அவ்வளவுதான். இன்னும் அவ்வளவுதான். தரிசனம். நாம ஒருத்தர் திருத்திருக்க வரல. இட்ஸ் நாட் சோசியல் ரிஃபார்மேஷன் டைம். இது சமூக சீர்திருத்த காலம் அல்ல. திஸ் இஸ் கால்ட் தி ரிடெம்ப்ஷன் டைம். இது சரியில் மீட்கப்பட வேண்டிய காலம். ஹalleluya. சிறிது சோதனை பண்ணணும். மனித தேவசனை பெற்றுக் கொள்ளணும். அவர் வரும்போது அவருக்கு சமமாக அவரை சந்திக்கணும். தேவரேசம் நிறைவேறணும். அழிவுடைய அழியாமை சுதந்திரிக்கணும். ஆட்டுடைய கல்யாணம் வரணும். மனைவி ஆயத்தமாய் கிளம்பணும். இந்த வேலையை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ரைட். இப்போ ரெவலேஷன் 5:6 அந்த அப்பொழுது இது அணிந்துகொண்டவனாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே இருக்க கண்டேன்.
அது 7 கொம்புகளையும் அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. அது 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையா. ஹalleluya. என் கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். இந்த 7 ஆவிகளும் எபேசு சபையிலிருந்து லவோதிக சபைக்கு அனுப்பப்பட்டிருந்தா அனுப்பப்பட்ட இருப்பார். ஹalleluya. நான் பேசுற புரியுதாப்பா? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த 7 ஆவிகளும் 7 சபைக்கு உள்ளதா இருந்தா அனுப்பப்பட்ட எழுதிப்பாரு. ஆனா பைபிள் என்ன பண்றது? அனுப்பப்படுகிற. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். I can read in English. King James version எடுத்துடுங்க. Revelation chapter 5ல and one of the eldest having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent forth into all the earth. Sent forth. இனி இப்போ இந்த 7 ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்களால் என்று யோவான் வெளிப்பாட்டு பார்த்த அந்த 7 ஆவிகள் பூமியில எபேசு சபையில் இருந்து லவோதிகா சபை காலம் வரைக்கும் அனுப்பப்பட்ட ஆவிகள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்கு ஒரு குத்துவிளக்கு ஒரு நட்சத்திரம், அவ்வளவுதான். ஒரு மெசேஜ். குத்துவிளக்கு நட்சத்திரம், ஒரு குத்துவிளக்கு ஒரு நட்சத்திரம். குட். அது எபேசு லவோதிகா வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும். அதை நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. பட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இந்த 7 ஆவிகள் ஆட்டுக்குட்டியுடைய கண்களா இருக்கிற 7 ஆவிகள். நல்ல கவனிங்க. கண்ணன் என்ன அர்த்தம்? கண்ணன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? எல்லாத்தையும் பார்க்கும்பா. எல்லாத்தையும் பார்க்கும். ஹல்லேலூயா. ரொம்ப கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும், வாய் எல்லாத்தையும் பேசும், கொம்பு எல்லாத்தையும் அரசாட்சி பண்ணும். But I want to stress the word of God. Listen very carefully. The 7th spirit has to send forth. அப்படின்னா அனுப்பப்படுகிற. என் காரியம் வெரி சிம்பிள். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துல ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண்களும் 7 கொம்புகளும் அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரகாரத்துல அடிக்கப்பட்ட சாயல் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துல கண்களும் கொம்புகளும் இருக்கிறது. மகாபரிசுத்தத்துல அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு டிராயிங் போட்டுடுங்கப்பா. ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு கட்டத்தை போட்டீங்கன்னா பிரகாரத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. பரிசுத்த ஸ்தலத்துல 7 ஆவிகளும் 7 கொம்புகளும். மகாபரிசுத்தலத்துல அதிகாரமும் வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நண்பர்களே, இந்த அவுட்டர் பார்ட் is a gate of the church. ஆட்டுக்குட்டியுடைய பிரகாரம் என்பது அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி மூலமாக வந்த மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு, அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், வரங்கள், ஆளுகைகள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள் யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்க தகுதி பெற்றவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவைகளில் ஒருவனும் ஆட்டுக்குட்டியானவர் அனுப்பப்பட்டு 7 கண்களின் செய்தியை காணவில்லை என்று சொல்லி சந்தித்துக் கொண்டே பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I can tell the whole world. முழு உலகத்துக்கும் நண்பர்களே, ஆதியாகமத்தில் இருந்து யூதா நிருபத்தின் வரைக்கும் அத்தனை பேரும் ஆவியானவரை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள். But after the church in the holy place of the lamb, ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் மட்டுமே the 7 eyes and the 7 horns and stand. Hallelujah. Hallelujah. 2026 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா முக்கியமான நாள். தேவன் தம்முடைய மகிமையான சரீரத்தை திறந்து காட்டுகிறார். Hallelujah. Hallelujah. God is opened the wonderful time today.
So in the holy place, 7 eyes. அது தெளிவா போட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்கள். ஆட்டுக்குட்டியுடைய 7 கண்கள். அந்த 7 கண்கள் எங்க அனுப்பப்படுது? பூமி அனுப்பப்படுது. அந்த 7 கண்கள் பூமியில் அனுப்பப்பட்டு அந்த கண்கள் என்னெல்லாம் செய்கிறது என்பதை அவர் கண்ணோட ஒரு கண்ணு இணைஞ்சாதான் அந்த கண்கள் பூமியில் என்ன செய்ய சொல்ல முடியுமே தவிர மனுஷன் தன் சொந்த கண்ணாலியோட பேசுறவனுக்கு ஐயோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்ணு அடிச்சு போகும். பொய்ய சொன்ன கண்ண பிடிக்கிற ஜாக்கிரதை. Be careful. God sent the 7 spirit of the earth in the form of the lamb. ஆட்டுக்குட்டியாருடைய சாயலுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அந்த 7 கண்களால் அனுப்பப்பட்ட 7 ஆவிகளும் பூமியிலே 2021 ஜூலை 24 அந்த 7 கண்கள் வரிசையாக 7 காரியங்களை இந்த பூமியிலே வட்டமிட, அவைகளை சுற்றி வர, அவைகளை அணிவகுக்க மெய்யான கூடாரம் என்கிற சாயலிலே 2021 ஜூலை 24 தேவன் பூமிக்கு அனுப்பினதை தேவன் இந்த கண்களுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாருடைய the first eyes, ஆட்டுக்குட்டிய முதலாவது கண்கள் காலத்தின் சத்தியத்தை காண்பித்தது. இரண்டாவது கண் கடைசி வெளிச்சத்தை காண்பித்தது. மூன்றாவது கண் தேவ ரகசிய நெறியின் இடத்தை காண்பித்தது. நான்காவது கண் மணவாளன் குடியிருக்கிற இடத்தை காண்பித்தது. ஐந்தாவது கண் மணவாட்டின் ஆயத்த அறையை காண்பித்தது. ஆறாவது கண் சத்தியாவியாகிய வேறொரு தேவ இடத்தை காண்பித்தது. ஏழாவது கண் நித்தியத்திலிருந்து நித்திய போகிற பாதையை காண்பித்தது சொல்லி சத்தியத்திலே பிரகாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் after the church பிரகாரத்தை விட்டு தேவன் நம்மை ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே கடைசி காலத்தை சத்தியம் இருக்கிறது, கடைசி வெளிச்சம் இருக்கிறது, தேவ ரகசியம் இருக்கிறது, மணவாளன் இடம் இருக்கிறது, மணவாட்டி ஆயத்தம் இருக்கிறது, சத்தியாவியாகிய வேறொரு ரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. This is not for the man, this is for the lamb. இந்த ஆட்டுக்குட்டியான பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபேசுவின் லவோதிக்கா வரைக்கும் பரிசுத்தமானவர் இதுக்கு வெளியே இருக்கிறார். Today in the place of the holy, ஆட்டுக்குட்டியான பரிசுத்த ஸ்தலத்திலே 7 கண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Listen to this very carefully. It's a very tough subject. Nobody can see. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவருக்கும் சொல்லாது மகாபெரிய ரகசியத்தை தேவன் பூமிக்கு 2021 ஜூலை 24 பூமிக்கு அனுப்பினார். அதுக்கு நாங்கள் சாட்சி பயணம். Listen the message very carefully. Now இப்போ கேர்ஃபுல்லா படிக்கணும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசி. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்டவனாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நின்று கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமிக்கும் அனுப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். ஒருமை படிங்க. அந்த கண்கள் பூமி எங்கும் ஹல்லேலூயா பரலோகத்தில் அனுப்பப்பட்ட ஆவி இல்ல. அப்ப வெளிப்பாட்டுக்குள்ள சபைக்காலத்துக்கு பிறகு ஆட்டுக்குட்டியாக இருக்கிற அந்த அந்த ஃபேஸ்ல இந்த பிளேஸ் ஆஃப் தி ஹோலி தி செவன் ஸ்பிரிட் அண்ட் சென்ட் டு தி எர்த். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த பூமியானது அவருக்கு ஏற்ற ஒன்றை ஆயத்தமாக்கி வைத்திருக்க வேண்டுமே. அவன் எங்கே? ஹல்லேலூயா. மரித்த சபைக்காக
தேவன் 7 ஆவிகள் அனுப்புவாரோ? மரித்தவனுக்கு ரகசியம் வெளிப்படுமோ? மரித்தவனுக்கு வெளிப்பாடு உண்டோ? உண்டோ? கேட்டுப்பா. சபை நடத்துகிறாயே, கேள்விக்கு பதிலைங்க. சார், ஒன்ன மாத்திரம் ரொம்ப எச்சரிக்கையா பேசிட்டு போறேன். உங்களுடைய 9 வரங்கள் பெற்றிருந்தாலும், எப்பேற்பட்ட அழைப்பை பெற்றிருந்தாலும், இம்மாபெரும் சத்தியமாக சட்டி அது அமைதி இருக்க வேண்டுமே தவிர அது எடுத்து பேசவே பேசாது. ஹalleluya. Because the spirit of God. So ஆட்டுக்குட்டியாங்கிற சாரத்தில் இருக்கக்கூடிய the holy place இருக்கக்கூடிய அந்த seventh spirit is coming not for the dead body. செத்த பிணங்களுக்காக வரவில்லை, ஜீவனுள்ள ஒரு மாம்சத்திற்காக அவர்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறது என்று சொல்ல கேட்டேன். Hallelujah. Hallelujah. This is the spirit not for the dead but for the life. மரித்தவனுக்காக அல்ல, மரித்தவர்களும் மாவட்டத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். உயிரோடு இருக்கிற நாம பேசுவோம், அவரை துதிப்போம். நல்ல நம்ம தெளிவா பேசுவோம். அந்த 7 ஆவிகளும் அந்த 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையும். எபேசனுக்கு 7 ஆவி வந்துச்சா, இல்ல லவோதிக சபைக்கு அந்த 7 ஆவி வந்துச்சா? அந்த 7 ஆவிகள் பேசுறீங்கன்னு சொல்லி யாராவது பேசிருக்காங்களா? கேன் யூ ஷோ மீ? காட்ட முடியுமா? அப்படியானால் இது என் மூளை இல்லை சார். அவர் சொல்லிக் கொடுத்தத நான் அப்போ சொல்லணும், திகதரிசியோ சுவிசேஷனோ போதவனோ நல்லவனோ பசுத்தவனோ இல்லவே இல்லை. கர்த்தருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி தார்மீக அடிப்படையில் பேசுறேன். ஹalleluya. அவர் பள்ளிக்கூடத்தில் சில காரணம் சொல்லி கொடுத்தாருப்பா, அதை பேசி நான் போகணும். ஹalleluya. டைம் இஸ் சோ ஷார்ட். நீ இப்படியே கேட்டுட்டு கதை ஓட்ட முடியாது சார். டிசைட் யுவர் லைஃப். நான் கேட்கிற சத்தியத்துக்காக நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு நாள் யோசிச்சு பாத்தியா? சத்தியத்தை கேட்கிறோம். ஓ வண்டர்ஃபுல் பிரதர், நல்லா இருக்கு பிரதர், ரைட் பிரதர், வாட் இஸ் யுவர் டிசிஷன் டுடே? அதுக்கு எடுக்கிற முடிவு என்ன? டிக்கெட் எடுத்தாச்சு, ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வருது, ட்ரெயின் உன் வீட்டுக்கு வருமா? நீ ஏறியாப்பா? காலத்தை நிதானிக்க வேண்டிய நீ, எல்லாத்தையும் தெரிஞ்சு வைக்க வேண்டிய நீ, இந்த மாபெரும் சத்தியத்துக்கு விரோத போகிறது என்ன? That's a calling of God. Hallelujah. 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 So in the holy place, after the church age, ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உலகத்துக்கு முன்பதாக தேவன் தம்முடைய அநாதி சிந்தனைக்குள், தேவன் தம்முடைய ஞானத்துக்குள், தேவன் தம்முடைய ஆழத்துக்குள், the things was hidden in his wisdom, in the details, in the mind, in the heart, in the power, in the authority, in before the foundation of the world has to be sent to the earth only and exclusively only for the bride, not for the world. Hallelujah. This is the spirit exclusively coming to reveal the secret is only for the beloved bride, not for the world. Hallelujah. Because she could able to understand how the authority power of his own beloved husband. அந்த ஆட்டுக்குட்டியாருடைய மகிமை எப்படி என்பதை அவள் பூமியில் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தம்முடைய 7 ஆவிகளை மணவாட்டிக்காக மட்டுமே அனுப்புகிறார். Hallelujah. Hallelujah. Not for the body of Christ. இந்த தருணத்தை விட்டு விடாதே, இந்த தருணத்தை விட்டால் வருந்துவாய். கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும், தாமதம் செய்யாதேவா.
அழைக்கிறார் அழைக்கிறார் விரும்பி வருந்தி அழைக்கிறார் 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 பாவி ஒளி நீ வா. Hallelujah. Hallelujah. Now listen to the word very carefully. கவனமாக கவனிப்பா. Now மோசேயை சந்திப்பதற்கு தேவன் ஆசீர்வாத கூடாரத்தை போட சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் இறங்குவதற்கு வார்த்தை மாம்சமாய் பூமியிலே நின்றது போல, நல்ல கவனிங்க, எப்படி மோசேயோடு ஆண்டவர் பேசுறதுக்கு ஆசீர்வாத கூடாரத்தை கொடுத்தது போல வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குவதற்கு வார்த்தை மாம்சத்தை அனுப்புவது போல அக்கிரம நாவலை இறங்குவதற்கு அப்போஸ்தலர் தேவனை காத்திருந்தது போல மோசே உயிரோடு இருந்தான், வார்த்தை மாம்சம் உயிரோடு இருந்தாரு, அப்போஸ்தலர் உயிரோடு இருந்தாங்க. அப்பந்தான் அவர் இறங்கி வந்து அவனோடு பேசுறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனிப்பா, 120 மேல விட்ட உயிரோடு காத்து கிடந்தான். அக்கிரம நாவல் வந்துச்சு, வார்த்தை மாம்சம் ஜீவனோடு பூமியில நின்றார். வானம் திறக்கப்பட்ட பரிசுத்தர் போல இறங்கினார். மோசேங்கிற ஒரு உயிரோடு இருந்தான். ஆசீர்வாதத்தை போட்டு மகாபரிசுத்தத்தை அவன் பேசினார். ஆரோடு கூட பேசுறாரு. யார்கிட்ட பேசினாரு? அப்படியானால் இன்றைக்கு இந்த 7 ஆவிகள் அனுப்புகிறதை பார்ப்பதற்கு பூமியில யாராவது ஒருத்த உயிரோடு இருக்கணும் இல்ல? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது மரித்தவருடைய செய்தி அல்ல. ஹல்லேலூயா. This is the message of the living person. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு அடுத்தவன் மண்ணடி போட்டு 3 அந்த செய்தியை பேசுறடா. ஹல்லேலூயா. அவர் யூதாவது சிங்கமும் தாவீது வேறுமானவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அப்படியானா அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த வேர்டு கிறிஸ்துவின் சரீரமாய் சபையோடு முடிகிறது. அதற்கு பிறகு அந்த ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் 7 கண்கள், அது குத்துவழக்கு போன பிறகு, நட்சத்திரங்களை அவர் திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு, ஒரு பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு பிறகு, கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் தம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லக்கூடிய, ஆட்டுக்குட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த 7 கண்களால் இதுவரைக்கும் பூமியில மறைக்கப்பட்ட ஒரு காரியத்தை பேசும்படியாக தேவன் பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய காரியத்தை நான் எக்ஸாம்பிளா என்னால நிரூபிக்க முடியும். நண்பர்களே, காலம் ஓடுகிறபடினாலே I want to precise the topic what which God has spoken to us. So the seventh spirit coming. இப்போ இந்த 7 கண்கள் கொண்டு வரக்கூடிய ரகசியத்தை மனுஷன் போட்ட கூடாரம் தாங்காது. ஹல்லேலூயா. ஏன்னா பழைய துருத்தி, இது புது ரசம். ஆமென். சொல்லுங்கப்பா, இது என்னது? புது ரசம். நீ ஒவ்வொருத்தருக்கு என்ன துருத்தி ஊத்துற என்ன செய்யணும்? டாரா கிழிஞ்சிரும். அப்ப ஆகவேதான் தேவனே அவருடைய பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய the 7 eyes has to send the 7 children to the earth. Man could not able to accept the same one for that purpose. He himself put the tabernacle. அவரே ஒரு கூடாரத்தை போட்டார். அந்த கூடாரத்து பேரு மெய்யான கூடாரம். ஹல்லேலூயா. எங்க இருக்கு? எப்படி 8 Hebrew chapter 8. Hebrew chapter 8, please. வாசிங்க. கவால் உற்றாலரா. 8:2. Hebrew chapter 8 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. நல்லா கவனிங்க. 8 verse 2. வாசி. பரிசுத்த ஸ்தலத்திலும்
மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியர்களுமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் கொண்டு. Hebrews chapter 8 verse 2, a minister of the sanctuary and of the true tabernacle. Hallelujah. Amen. This seven eyes, இந்த 7 கண்களும் அந்த மெய்யான சத்தியத்தை பூமிக்கு பொய்யான படத்துக்கு வர முடியாது. அந்த கூடாரம் மெய்யான கூடாரமா இருக்கணும். Hallelujah. Truth can be move only the true tabernacle. உண்மையானது சத்தியமானது மெய்யான கூடத்தை மட்டுமே அசைவோடுமே தவிர இஷ்டத்துக்கு பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்தமா எப்படினா ஆவியானவர் எங்க வருவாரு? ஹalleluya. come on. பிதாவுக்கு பரிசுத்தமா சிந்து கொண்டு காட்டு பாப்போம். can you prove it? சும்மா உட்கார்ந்து ஸ்தாபனம் அழுகிவிட்டது, சபை செத்து விட்டது. No more church in the world. No candlestick. No stars. According to the word of God. எவன் சொன்னா? எங்க இருக்கு சபை? Can you prove it? குத்தோளத்து எங்க? நட்சத்திரம் எங்க? அப்போஸ்தலர் எங்க? ஒரு ஆவிக்கிற வார்த்தை வரக்கூடிய சும்மா பீரோ கட்டளைக்கிறேன். பீரோக்கு அப்பா பேர் என்ன, மாப்பிள்ளை பேர் என்ன, கல்யாணம் இருக்க கல்யாணம் இல்லை, அசிங்கமா கேவலமா இல்ல. தேவன் சபையை பூட்டி சாவியை கையெடுத்து விட்டார். ஹalleluya. இனி சபையை நம்ம இருக்கு. ஐயோ, that's all over. now two. இப்போ அந்த lamb ஆட்டுக்குட்டியானவர் என்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவருக்கு 7 கண்கள். அந்த 7 கண்களும் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, பூமிக்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்போ வெளிப்படுத்துற 3ஓட சபை முடியுது, 4ல பரலோகம் திறக்கப்படுது, 5ல தான் எது வரணும். அப்போ அந்த 7 கண்களும் அந்த 7 முக்கியமான செய்தியோட ஒரு கூடாரத்தில் குடியிருக்கணும். அது வசந்தம் இருக்கணும். அது எதிரின்படி அது மெய்யான கூடாரமே. ஹalleluya, ஹalleluya. சும்மா தொங்க போட்டு நடிக்கல சார். சத்தியம் இங்க சாகாம இருக்கிறது, இங்க அழியாம இருக்கிறது, இங்க தேவசாலை இருக்கிறது, இங்க சிருஷ்டி சோதனம் இருக்கிறது, இங்க தேவனுக்கு வெளிப்பட போறாரு, இங்க மனவாட்டி ஆய்ந்து வாய் கொண்டு இருக்கிறாள், மனவாள் வர போகிறா. He is coming. He is coming. ராஜா வருகிறார் என்று ராஜாஜி சத்தமிடுகிறார். Go. Listen the word very carefully, my dear brothers. Now this is the fullness of God. ஆட்டுக்குட்டியாருடைய மகா மேன்மையான காரியம் இவைகளே. Come understand the word of God. Believe the word of God. Throughout all the denominations, come to the follow the word of God. சாபப்படுறவர்களை கூட்டம் சாபத்தை வெளிவாடு சொல்லி இன்னைக்கு சபையை விட்டு மெய்யான கூடத்தை நோக்கி ஓடிவா. ஹalleluya. Come on, follow this message. அழிவுக்கு தப்பணும்னா, சாவுக்கு தப்பணும்னா, அன்னைக்கு தப்பணும்னா, this is our royal message. What a wonderful God. Because the great God is coming now. See the truth. The important message is coming for this. Listen, watch. படி. அப்பொழுது இந்த அடிக்கப்பட்டவருமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் நிற்க கண்டேன். வெளிப்பாட்டுக்குள்ள ஆவிக்குள்ள பாக்குறான். நிற்க கண்டேன். வாசி.
கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்படுகிற தேவனுடைய அனுப்பப்பட்ட இல்ல, அனுப்படுகிற எப்போ சொல்லு, டீச்சர் என்னைக்கு யார் சொன்னா இந்த 7 ஆளுநர் சொல்லு சார். நீ சொல்றது கேட்க அவ்வளவு முட்டா போயில, நீ ஒண்ணுமே இல்லாம ஏதோ சொல்லிட்டே இருப்பா, நான் கேட்டுட்டு ஆமா மட்டும் தான் கலந்துட்டானே. போங்கய்யா நீங்களும் உங்க சபையும். ஆண்டவர் மூட்டை கட்டதை நான் மூட்டை பிரிக்க முடியாது, ஆண்டவர் இடிச்சு கூட கட்ட முடியாது. அப்ப அர்த்தம் என்ன? அந்த மெய்யான அந்த லேப் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய 7 கண்களும் மெய்யான கூடாரத்துக்குள்ள அசைவாட கண்டு ஹல்லேலூயா, அந்த கண்கள் தான் பல நாள் பேசியிருக்கிறேன். காலத்தின் சத்தியம் என்ன, கடைசி வெளிச்சம் என்ன, தேவ ரகசியம் ஏன் சொல்லுங்கப்பா. நீ என்ன கூப்பிடுங்க பிரதர், எங்க சபைக்கு வாங்க, எங்க சபையில தேவ ரகசியம் நிறைவேறும் சொல்லு, நான் வந்துடுறேன். சொல்லியா ஆட்டுக்கள் வந்துடுறேன், சர்டிபிகேட் கிடைக்க வந்துடுறேன், ப்ராமிஸ் மீ. ஆகவே we should come to the conclusion of that of God. நாம் வாழ்கிற காலம், நம்முடைய பயணம் மெய்யான கூடாரத்தை நோக்கி நம்முடைய காலம் தொடர வேண்டுமே தவிர நம்முடைய ஓட்டமும் நம்முடைய நோக்கமும் இனி ஸ்தாபனத்தை பற்றியோ சபையை பற்றியோ அடையாளத்தை பற்றியோ அற்பத்தை பற்றி அல்ல. எங்கே கால் சத்தியம் இருக்கிறது, எங்கே கடைசி வெளிச்சம் இருக்கிறது, எங்கே தேவ ரகசியம் நிறைவேற போகிறது, எங்கே மனவாட்டி ஆயத்தமாகிறார், எங்கே மனவாளன் குடியிருக்கிறார், எங்கே சத்தியம் பேசப்படுகிறது, எங்கே நித்தியம் போகலாம் என்று ஓடுகிறவர் மட்டுமே பாக்கியவான். ஹalleluya, ஹalleluya. Follow this message, follow this message, follow this message. Leave the church. நிற்கிறவெல்லாம் கள்ளனும் கொள்ளைக்காரர்கள் கண்டு பேசுகிறது பிழையான உபதேசம், சொல்லுகிறது எசேக்கியேலின் தீர்க்கதரிசனம். இவனுக்கு ஐயோ. வாசிப்பா யூதா, you turn the book of Judah. Judah verse 11 11 படி. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், இவர்கள் தெரியாத தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆமென். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, இவனுக்கு வழி என்ன வழி? காயினுடைய வழி. இன்னைக்கு சபையின் வழி என்ன வழி? கிறிஸ்து வழி அல்ல. நானே வழியில் சத்தியம் சொல்ல அதை போட போட்டுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் காயினுடைய வழி. கொலைகாரன் கர்த்தர் இயேசு நாமத்துல நாசரேத்து கொடுக்காத துப்பு கட்ட சபை இருந்தாரு, செத்தானடா. ஹalleluya, ஆமென். தனக்கு வரங்கிற விசுவாசிக்கு கர்த்தர் இயேசு நாமத்துல நாசரேத்து கொடுக்காத துப்பு கட்ட சபை இருந்தாரு, போறாரு. ஹalleluya. அதுக்கு ஒரு சபை, அதுக்கு ஒரு ஊழியர், ஒரு பாஸ்டர், ஒரு ஜிப்பா கேவலமான படக்கூடாது. காணிக்குடி விசுவாசி கர்த்தர் இயேசு நாமத்துல அறிவிக்காத துப்பு கட்ட பாஸ்டர் எதுக்கு அந்த ஊழியம்? வை இவளுக்கு ஐயோ, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூசிக்கிறார்கள். இவளுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து விளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி, விளையாம் கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்து ஓடி, கோரா ஏத்து பேசின பாவத்துக்குள்ளாகி, கோரா ஏத்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து. இங்கதான் கவனமா இருக்கணும். இங்க எவனை வச்சுக்கணும் அப்படின்னா, எவன் சபை இல்ல நீதான் சத்தியம் சொல்ற அவனை மட்டும் வச்சுக்கணும். இல்லன்னா அன்புல இவனை வச்சுக்கிட்டு இருக்க வேஸ்ட்ங்கிறான். வேதம் சொல்லுது இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து, பயமின்றி கூட விருந்து உண்டு, பயமின்றி கூட விருந்து உண்டு, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள், தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அலைந்து ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இவர்கள் காற்றாடினோடு தண்ணீரற்ற மேகங்களும், இலையிலிருந்து கனியற்று இரண்டு செத்து வேறற்று போன மரங்களும், தங்கள் அவமானம் திறந்திருக்கிற அமளியான கடல்களும் மார்க்கண்ட லட்சணம் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரியங்களே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு சபை நம்பர பாஸ்டர் விசுவாசி இதோட வைக்கப்பட்டிருக்கா, பரவாயில்லை இல்ல. ஏமாத்ரா விசுவாசியை தாக்குறாங்க.
இனி ஒரு பையன் பரலோகத்தில் இறங்குது சத்தம் பேச மாட்டேன். ஆடு இல்ல. ஓவர். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள். இந்த பூமியில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள். இந்த பூமியில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். நான் அந்த ஆட்டுக்குட்டியாருடைய பிரகாரம் அடிக்கப்பட்ட வண்ணம் கண்டேன். ஆட்டுக்குட்டியாருடைய அந்த பரிசுத்த ஸ்தலம் 7 கண்கள் அனுப்பப்பட்ட மெய்யான கோணத்துக்குள்ளாக கண்டேன். ஆட்டுக்குட்டியோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள கண்டேன். ஹalleluya. வாசிங்க அப்பதான் போட்டுக்கு பைபிள்ல ரெவெலேஷன் சாப்டர் 5 வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம். ரெவெலேஷன் சாப்டர் 5 the verse 6 once again. வெளிப்படுத்தல் 5:6 படி. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் நோக்கி வெளிப்படுத்தல் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. ஹalleluya. ஹalleluya. இந்த 7 கண்களும் 7 கொம்புடைய ஆட்டுக்குட்டி யாருக்காக? இவரதான் மனவாட்டி கல்யாணம் பண்ண போறான். ஹalleluya. ஹalleluya. That's a revelation. That's a secret of God. மாப்பிள்ளை உயிரோடு இருக்கிறாரு, பொண்ணு மண்டே போட்டா எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களாப்பா. கொட்டு மலத்தோட மாப்பிள்ளை வர்றாரு, யார் மண்டே போட்டா சொல்லு, வாய்ப்பு பேசுங்க. மாப்பிள்ளை கொட்டு மலத்துல வர்றாரு, ரோஜா பூவாசம் அப்படின்னா வர்றாரு. இவன் மண்டே போட்டான். யாருக்கு துணி கட்ட, யாருக்கு தாலி கட்ட? சபை செத்து போச்சுலடா. கிறிஸ்து சஜீவ சபை செத்து விட்டது. தேவனை அழைத்து போட்டார். வஸ்துடைய கிரீடம் கழட்டப்பட்டு எஸ்தர் வைக்கப்பட்டு விட்டது. ஆமா, தூக்கப்பட்டு விட்டான். யூதாஸ் தாண்டி செத்து விட்டான். பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ அவன் நேற்றும் இன்னும் இன்னும் மாறாதவன். மோசகிட்ட கர்த்தர் பேசணும்னா ஆசை கூட இருக்கணும். வானம் திறந்து பரிசுத்தமான பராபடி இறங்கினா இயேசு மாம்சம் நிற்கணும். அக்கிரம நாவல் இறங்கினா யார் இருக்கணும்? அப்போஸ்தலர் இருக்கணும். அப்போ ஆட்டுக்குட்டியோட 7 கண்கள் வரணும்னா யார் இருக்கணும்? சொல்லு. உயிரோடு இருக்கணுமா செத்து இருக்கணுமாப்பா? சொல்லுங்கப்பா. ஹalleluya. Let's wait for the bride. மணவாட்டிங்கிறவள் மணவாளனுடைய ராஜ கிரீடத்தை பெறுவதற்கு தகுதி பெற்றவள் அவள் ஒருவளே. ஹalleluya. ஆகாசுவரை ராஜ கிரீடத்தை பெறுவதற்கு எஸ்தருடைய தலைக்கு மட்டுமே உரிமை உண்டு. ஹalleluya. ஹalleluya. வா மாரிதா வனாத, வா மாரி தூக்கி வீசப்பட்டவா. But the head has the power to receive the throne of the king. ஹalleluya. சகமா துலமோட்ட. நண்பர்களே வாசிங்க. ரெவெலேஷன் சாப்டர் 5 the verse 6 and 7. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். வெரி குட். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. வெரி குட். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். வெரி குட். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வழிகின்ற புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கினபோது ஆமென், அந்த 4 ஜீவன்களும் அந்த புஸ்தகம் இந்த ஒரு வருஷம் நான் பேசுவேன். சிங்காசனத்து கர்த்தருடைய புஸ்தகத்துடைய பவர் என்ன, ஆட்டுக்குட்டியை வாங்கின பிறகு அதனுடைய பவர் என்ன, அதனுடைய முத்திரை எப்படி உடைக்கப்பட்டது, அந்த ரகசியம் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்கிறத ஒரு வருஷம் பேச முடியும் சார். அல்லேலூயா. Now அந்த புத்தகமானது ரட்சிப்பின் புத்தகமா, ஜீவ புஸ்தகமா, ஞாபக புஸ்தகமா, இல்ல ஒரு கதை எழுதிய புத்தகமா, என்ன புஸ்தகம்? அந்த புஸ்தகத்துடைய அவுட்டர் பார்ட் என்ன, அவர் வாங்கின புஸ்தகத்துடைய பிரகாரம் என்ன,
அவர் வாங்கின புத்தகத்துடைய பரிசுத்த ஸ்தலம் என்ன, அவர் வாங்கின புத்தகத்துடைய மகாபரிசுத்த ஸ்தலம் என்ன, வெளியே புறம் எழுதப்பட்டது என்ன, உள்ள எழுதப்பட்டது என்ன, யாரு வாசித்தா, ஏன் யாரு வாசிக்க முடியல, why? சார் நான் சுவிசேஷத்தை பேசல, நான் சுவிசேஷத்தை பேச வரவே இல்லை. I want to teach the secret of God. அதை பேசணும், அதை பேசுறதா சரீரம் மீட்கப்படும். நாசமும் மரணம் ஒன்றை பார்த்து நடுக்கணும். நம்ம பேர் கண்டாலே நாசம் மரணம் நடுங்கணும். மரணத்தை பார்த்து நம்ம நடுக்கிற காலம் முடிஞ்சு போச்சுப்பா, நம்மளை பார்த்து எது நடுக்கணும்? ஆமா. ஏன்னா இந்த தலைமுறையில மரணம் மறைக்கிறதை ஒரு சந்ததி பார்ப்பான். யார் இந்த சந்ததி? கோலியத்து மறிக்கிறத தாவீது பார்த்தானா இல்லையா? பார்த்தானா இல்லையாப்பா? அப்போ தாவீது ஜெயித்தாருன்னா அந்த மரணம் மறிக்கிறதை பார்க்கணும் வேண்டாமா? எல்லாத்த மாதிரி மறிக்கிறதுக்கு அடுத்த மண்ணலி போட்டது நாம ஏன் இவ்வளவு பெரிய சத்தியத்தை பேசணும்? ஒய் நம்ம இந்த ஊழியமானது ஏனோக்கோட மோசமான ஊழியமா பண்றோம், எலியோட மோசமான ஊழியத்தை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டிய மனைவிந்தர்கள் எவ்வளவு ராஜரீகமான மகிமை பெற்றவள். நல்ல படிங்க. அந்த ஆட்டுக்குட்டியர் அந்த ஆட்டுக்குட்டியார் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் இப்பதான் முதல்ல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த பிரகாரத்தை யோவான் பார்க்கிறான். 7 கண்கள், 7 கொம்புகள், 7 ஆவிகளுடைய பரிசுத்த ஸ்தலத்தை யோவான் பார்க்கிறான். இப்பதான் மகாபரிசுத்தத்துக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டி அசைகிறதை பார்க்கிறார். ஹல்லேலூயா! இந்த ஆட்டுக்குட்டி மகாபரிசுத்தத்துல மூவ் பண்ணிட்டுனா புஸ்தகம் சிங்காசனத்தில் இருக்க முடியாது. நம்பர் 1. ஹல்லேலூயா! புஸ்தகத்தை கைக்கு வாங்கி ஆகணும். நம்பர் 2. எல்லா முத்திரை உடைச்சி ஆகணும். நம்பர் 3. சகல கணத்தை பெற்றுக்கணும். நம்பர் 4. சகல துதிக்கும் சொந்தக்காரர். நம்பர் 5. எல்லா அதிகாரமும் அவருக்கு சொந்தம். நம்பர் 6. இவரே அவருடைய சொந்த மனைவிக்காக ரகசியமாக வரக்கூடியவர். ஹல்லேலூயா! இந்த 7 காரியம் தான் lamb, LAMB, ஆட்டுக்குட்டியானவர் என்கூடிய மகாபரிசுத்தத்தில் எழுதப்பட்ட மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் என்று கண்டேன். ஹல்லேலூயா! So we are in the living in the last days. நண்பர்களே, இந்த சத்தியமானது, இந்த செய்தியானது பூமியில அவரை மாத்திரம் நம்பி வாழக்கூடிய அவருடைய ராஜகுமார்த்திக்காக, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பின கடைசி வெளிச்சம் இதுவே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ ஆட்டுக்குட்டியாருடைய பிரகாரம் என்ன? அடிக்கப்பட்ட வண்ணமா இருப்பது, அது சபைக்குரியது. ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த ஸ்தலம் என்ன? 7 கண்கள், மெய்யான குணத்துக்குரியது. ஆட்டுக்குட்டியாருடைய மகாபரிசுத்த ஸ்தலம் என்ன? ஆளுகைக்குரியது, வணக்கத்துக்குரியது, ரகசியத்துக்குரியது, ஜெயத்துக்குரியது, சகல வல்லமைக்குரியது. அது ஆட்டுக்குட்டியாருடைய மனைவிக்கே உரியது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! God bless you. இதனுடைய தொடர்ச்சி வருங்காலத்தில் நான் பேசுவேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஜெபம். ஹல்லேலூயா! இயேசுவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா! இயேசுவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா! நம் முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. நம் முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே. யோசுவாவே
வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. யோசுவாவே வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம். மகா பரிசுத்த ஆண்டவரே, நீர்கள் இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே குத்துவிளக்கை விட்டு உடைய மெய்யான குணத்துக்கு அழைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதிசீக்கிரமாய் நடைபெறும் மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சாபங்களும் மரண கட்டுகளும் அந்த காலத்தின் கிரிகளும் குருட்டாட்டத்தின் ஆவிகளும் பொல்லாத குறி சொல்லுகிற ஆவிகளும் மாந்திரிக ஆவிகளும் பொல்லாத ஆண்டவரே மனுஷ துருபதேசங்களும் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்டு நாசமாய் போவதாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு விடுதலை கட்டும் ஆண்டவரே. Lord bless them and heal them. ஒவ்வொரு வலிகளும் ஒவ்வொரு வியாதிகளும் ஒவ்வொரு ஆண்டவரே துன்பங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் நரகத்தின் கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலையாக. ஓ கர்த்தாவே, வியாதியோடு கண்ணீரோடு பாரத்தோடு கர்த்தாவே உம்முடைய சந்ததியானது உலகத்துக்கு முன்பதாக முன்குறிப்பிட்ட வித்தானது அடிமத்துக்கு உட்பட்டு இருந்தால் தேவனுடைய வார்த்தையை விடுவீராக. Lord fill and heal them. பாதுகாத்துக்கொள், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுங்க. நிமிஷம் தகப்பனே ராஜா உங்க நன்றியாண்டவரே. இந்த நாட்களில் நீங்கள் பேசின மகா நன்றியாண்டவரே. சபையின் காலங்களுக்கு பிறகு ஆண்டவரே ஐயா உடைய 7 ஆவிகளும் ஆண்டவரே 7 கண்கள் 7 ஆவிகளாய் ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே உடைய கடைசி ரகசியத்தை ஆண்டவரே எங்களோடு பேசினே